நீங்க வந்து இந்த வீட்டுக்குள்ள வரும்போது சில பேர் வந்து இந்த பழக்கத்தை விட்டுறணும், கெட்ட பழக்கத்தை விட்டுறணும். ஆர்எல்ஸ் இங்கேருந்து நிறைய கத்துக்கணும்னு நினைப்பாங்க. நீங்க ஆமா. என்ன விடணும்னு நான் நினைச்சீங்க? என்ன கத்துக்கிட்டீங்க? நான் வந்து என்னோட கோவத்த விடணும்னு நெனச்சேன். முடிஞ்ச அளவுக்கு விட்டுட்டேன். கெட்ட வார்த்தை விடணும்னு நெனச்சேன். எல்லா கெட்ட வார்த்தையும் நான் விட்டுட்டேன். லாஸ்ட் வீக் மட்டும் ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆனப்போ நான் கெட்ட வார்த்தை ஆனா பேசிட்டேன். எங்கேயாவது ஒரு இடத்துல தோணுச்சா? கேமராலாம் பார்த்துட்டு இருக்கு. இப்போ ஒரு 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 கெட்ட வார்த்தை பேசுறோமே அப்படிங்கிற. சின்ன சின்ன வார்த்தை இப்போ அந்த 70 கலை நாள்ல கலை மேலேயும் ஒரு குற்றச்சாட்டு இருந்தது. கலை வந்து டப் டப்னு பேசுறாரு, கெட்ட வார்த்தை பேசுறாரு. ஆனா நான் சாதாரணமாவே பயங்கரமான பேட் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணி தான் பேசுவேன். ஏன்னா நான் இருக்கிற ஃபீல்ட் அப்படி. என்னோட வாய் வச்சு தான் என்ன புரொடெக்ட் பண்ணிக்க முடியும். நான் ஒரு நாளைக்கு ஒரு ஊருக்கு போறேன்னா, அங்க 2000 பசங்கள நான் பார்ப்பேன், போவேன், வருவேன். என்ன நான் எப்படி புரொடெக்ட் பண்ணிக்கணும்னு எனக்கு தெரியும். என்னோட வாய வச்சு தான், என் கோவத்த வச்சு தான் நான் புரொடெக்ட் பண்ணிப்பேன். ஆனா உள்ள போன அப்புறம் நீங்க பார்த்துருப்பீங்க, வாரத்துலேருந்து 9வது வாரம் எண்டு வரைக்கும் நான் ஒரு கெட்ட வார்த்தை கூட பேசாம நான் அங்க இருந்தேன். அப்போ நான் அவ்ளோ நாள் கண்ட்ரோல் பண்ண ரம்யாவுக்கு அந்த ஒரு நாள் கண்ட்ரோல் பண்ண தெரியாதா? முடியல என்னால. நாங்களும் நான் பார்த்தோம் ரொம்ப ஒரு வீடியோ, சில ஸ்ட்ரெஸ் டான்ஸ் ஆயிட்டேன். வீடியோலாம் பார்த்தா நீங்க சில பேர் திட்டுறது, சில சைகை காட்டுறதெல்லாம் பார்த்தோம். ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆயிட்டேன். என்னால சுத்தமா முடியல அந்த இடத்துல. ஸோ நான் ரியாக்ட் பண்ணேன்.